டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வெளியாகி இருக்கிற கோட் திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலங்காத்தால் பெங்களூரில் ஷோ முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்திலேருந்து செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடனடியாக நம்ம இந்த வீடியோவை பண்ணின்னு இருக்கோம். பெங்களூரில் தான் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னும் போதும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே நம்ம அந்த படத்தை பார்த்த ஒரு ஃபீல் தான் கிடச்சிதுன்னு சொல்லணும். காரணம், விஜய் அவர்கள் அரசியல் அறிவிப்பை ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம், இதற்கு முன்னாடி பல படங்களில் மறைமுகமான அரசியல் வசனங்கள் இருந்தாலும் டைரெக்டாக நான் அரசியலில் குதிக்கப் போகிறேன் அண்ட் என்னுடைய கட்சி பெயர் இதுதான், கட்சி கொடி இதுதான், அதற்கான மாநாடும் நாங்கள் நடத்த போகிறோன்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பீக் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கு இந்த படம். விஜய் அவர்களுடைய ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்குமா அப்படின்ற கேள்வியே பல மக்கள்கிட்ட இருந்தது. காரணம், எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், தனி கட்சி துவங்கியதற்கப்புறம் உலகம் சுற்றும் வாலிபன் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக இருந்தது. அந்த படத்தின் வெற்றி எம்ஜிஆர் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி விஜய் அவர்களுக்கு கோட் திரைப்படம் கை கொடுத்ததா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கதையை பற்றி நம்ம பெருசாக போக விரும்பலை. காரணம், சின்ன விஷயம் ஏதாவது சொன்னாலும் அது ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு தான் கதைக்குள்ளே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கதையை பற்றி சொல்லாமல் ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, படத்துக்குள்ளே நம்ம என்னென்ன மாதிரி ஃபீல் கிடச்சிது அப்படின்றத மட்டும் சொல்கிறோம். அரசியல் பஞ்ச் பார்த்திங்கன்னா படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. சின்ன சின்ன டைலாக் ஆகட்டும், சில அந்த அளவுக்கு நுணுக்கமாக வச்சுருக்காங்க. சில டைம் அது ஆடியன்ஸே நோட் பண்ணாமல் போயிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நுணுக்கமான அரசியல் பஞ்சஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அண்டு மேபி முதல் ஷோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் அது புரியாது. போக போக இன்னும் ஒரு வாரம் கழிச்செல்லாம் சின்ன சின்னதாக டீகோட் பண்ண ஆரம்பித்து பயங்கரமான அரசியல் பஞ்ச் இருக்கிற விஜய் கேரியரில் ஒரு பயங்கர அரசியல் பஞ்ச் இருக்கிற படமாக இது உருவாகும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப அழகாகவே அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு படத்துக்குமே வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட ஹீரோ எலிவேஷன் இருக்கும் அப்படின்றது எழுதப்படாத விதி. அந்த வகையில் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா மைக் மோகன் அவர்கள் தான் வில்லனாக இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் படத்துக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த மெயினான வில்லன் யார் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு படத்தில் போய் பாருங்கள். அது யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்கவுங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை நீட்டாக எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது ஒரு மல்டி ஸ்டாரர் படம் தாங்க. லைக் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், ஸ்னேகா, அந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் கேஷ் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமான ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை ஸ்க்ரீன் ஸ்பேஸை வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே இன்ஃபேக்ட் பிரசாந்த் ஒரு ஹீரோவாக இருந்து சமீபத்தில் தான் அந்தகன் அவருடைய படம் ஹீரோவாகவே நடித்து வெளியாக இருந்தது. பட் அவர் தனக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோன்றது தெரிஞ்சும் விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ கூட எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் அவர் நடிச்சிருக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு குறிப்பாக இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா, ஸ்க்ரீன் ப்ளே ஒரு பக்கம் இருந்தாலும் எடிட்டிங்க்கு நிச்சயமாக நம்ம பாராட்டியே ஆகணும். பிகாஸ் அவ்வளோ காம்ப்ளிகேஷனான சீனை ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் கன்வே ஆகிற விதத்தில் அவங்க எடிட்டிங் பண்ணியிருந்தது அப்படின்றது உண்மையிலே பண்ணணும். டிஏஜிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்பார்க் பாடல் வந்தபோது ரொம்ப எல்லாருமே கழுவி ஊற்றுனாங்க அப்படின்றதுக்காக போக போக அது கொஞ்சம் மெருகேற்றி இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா அவங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடத்துல அது நம்மளுக்கு நெருடலாகவே இருக்குது. மற்றபடி ஓவராலாக இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது அப்படின்றது வழக்கம் போல் விஜய் அவர்கள் தான். சுட்டித்தனமான அந்த இதாகட்டும், இறுக்கமான சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஃபேஸையே கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி காமிக்கிற இந்த சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும், துள்ளலான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பாடல்கள் யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொதப்பலாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஆடியோவும் ரிலீஸ் ஆகும்போதே நம்ம பார்த்துருப்போம். பட் பிஜிஎம்மில் உண்மையிலே மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்கள் போட்டபோது யுவன் சங்கர் ராஜா ஃபார்ம் அவுட் அப்படின்னு எல்லாருமே நினச்சோம். பட் பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் தேட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் நம்மளுக்கு அந்த பிஜிஎம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே ஒரு வேறு லெவல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுத்துருக்கு. பட் படத்தில் லேக் இருக்குதா இல்லையா, நெகட்டிவ் இருக்கா இல்லைன்னு கேட்டால் நிச்சயமாக 3 மணி நேரம் அப்படின்றது ஒரு லேக்கான விஷயம் தான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 மணி நேரமும் ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக இருந்தால் அது டைம் போகிறதே தெரியாது அப்படின்றதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனாலும் படத்தில் நிறைய இடத்துல லேக் வருது. ஃபஸ்ட் ஹாஃப் பரபரன்னு போகிறதே தெரியல. பட் அந்த இன்டர்வல் வரும்போது ஒரு ஹை மொமெண்ட்டில் ஃபினிஷ் ஆகும்போது செகண்ட் ஹாஃப்க்கான எக்ஸ்பெக்டேஷன் டேரெக்டாக அதிகமாகுது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த லேக் வரும்போது அது படத்துக்கான ஒரு மைனஸாக இருக்கக்கூடும். முதல் நாளில் படம் பார்க்குறவங்களுக்கு அது பெரிய அளவுக்கு தெரியல. பட் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும்போதோ இல்லை ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போதோ இது நிச்சயமாக ஒரு
ஃபேக்டராக தெரியும் அப்படின்றது தான் உண்மை. அண்டு மிக மிக முக்கியமாக கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் வெங்கட் பிரபு டச்சில் வந்து பல விஷயங்களில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதால படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு திருப்தியோட ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு தான் இருக்குது. பட் என்ன தான் திருப்தி இருந்தாலும் இனிமேல் இந்த படத்துக்கான சர்ச்சைகள் ஒவ்வொன்றாக வரலாம். சர்ச்சையை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பையும் படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பல சர்ச்சைகள் வெடிக்கலாம், வெடிக்காமலும் போகலாம். குறிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி காரணமாக நிச்சயமாக புதிய புதிய சர்ச்சைகள் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். கோட் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா? உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க? குறிப்பாக ஹை மொமெண்ட்டாக இருந்த அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.